ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லீவ் விட்டதுக்கப்புறம் இப்போ தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் ஒரு 4 நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன். போனப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, என் தம்பி ஒய்ஃபுக்கு வந்து பொங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து பொங்கி போட்டோம். அதில் வந்து எத்தனை வகையான இதுன்னா 7 மாதம் அவளுக்கு ஆகுது. அதனால் 7 சாப்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் சாதம், பார்க்குறதுக்கு லெமன் சாதம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது மாங்காய் சாதம் தான். தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் தயிர் சாதம், சக்கரை பொங்கல், புளி சாதம், அதுக்கப்புறம் இன்னொரு சாதம், அது தேங்காய் சாதம். இவ்வளவும் செஞ்சு கூட்டு மட்டும் ஒரு 4, 5 வகையான கூட்டு வச்சோம். வந்த ஃபேமிலி வந்து ஒரு 5, 6 ஃபேமிலி தான். அவங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு வாளி மாதிரியும் வாங்கினோம். அது என்னென்னா, அவிச்ச முட்டை வச்சுருந்தோம், மல்லி துவையல், கருணக்கிழங்கு பொரியல், கோபி மஞ்சூரியன் அப்படிங்கிற மாதிரி அப்பளம் எல்லாமே செஞ்சு வெரைட்டியாக அவளுக்கு சாப்பாடு வச்சாச்சு. அவள் ஒரு வாய் வச்சு சாப்பிட்றதுக்கே எல்லாத்துக்கும் சாம்பார் சாதம் வச்சுருந்தோம், அதையும் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் வெங்காய சம்பல் எல்லாமே வச்சுருந்தோம். செம்மையாக சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சா, எங்களுக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து அவங்க அக்கா பையன், அவங்க கூட என் பசங்கள்லாம் சேர்ந்து நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக போணுச்சு. காலையில் பார்க்கும்போது அவ்வளோ பேடாக இருந்த வைப்ஸ்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு ஏறின மாதிரி அவ்வளோ வைப்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து. அதுக்கப்புறம் வளையல் போட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கிளம்பி போனாங்க. என் பையனும் நானும் வளையல் போடுவேன், இது என்னது, என்ன ஃபங்க்ஷன், ஏது ஃபங்க்ஷன் அப்படின்லாம் கேட்டான். அதுக்கு அவனுக்கெலாம் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு, அப்படியா அப்போ நம்மளுக்கு குட்டி பாப்பா வந்துருமா, எல்லோரும் பாப்பாவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் தம்பிக்கும் எங்கள் தம்பி பொண்டாட்டிக்கும் எந்த குழந்தை கிடைச்சாலும் ஓகே தான், நாங்கள் எதனாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் அது ரொம்ப ஓகே தான். ஆனால் எங்களுக்கு வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைன்னா எங்கள் அக்கா பொண்ணு மட்டும்தான் இருக்கா, மற்றபடி எல்லாம் ஆம்பளை பசங்க தான். அதனால் ஒரு பொம்பளை பிள்ளை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் வேறு யாரையுமே நாங்கள் கூப்பிடல. எதர்ச்சியாக எங்கள் அண்ணி ஈஸ்வரி அண்ணி வந்தாங்க. அதனால் அவங்களையும் உட்காந்து வாங்க வளையல் மட்டும் போட்டுட்டு போங்க அப்படின்னோம். இல்லை எனக்கு வேலை அதிகமாக இருக்குது போகிறேன் அப்படின்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல வாங்க இருங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு அரை மணி நேரம் மட்டும் இருந்துட்டு போனாங்க. வேறு யாருமே கூப்பிடல. ஏன்னா சும்மா சிம்பிளாக நாங்கள் பண்ணோம், ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலை. இனி 9 மந்த்துக்கு எப்படியும் வளகாப்பு வைப்போம், அந்த டைம் எப்படியும் நிறைய பேரை கூப்பிடுவோம்ல, அதனால் இப்போ நாங்கள் சும்மா சிம்பிளாக வைப்போமேன்னு வச்சு அவளுக்கு ஆரத்திலாம் எடுத்தோம். என் பையனுக்கு தான் சிரிப்பு தாங்க முடியல. உட்காந்து நான் தான் எங்கள் அத்தைக்கு பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லிடலாம் பரிமாறிக்கிட்டு இருந்தான். அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டா. எனக்கு அது வந்து திருப்தியாக இருந்துச்சு. என் பையன் இப்போவே நாளை என்ன ஆரம்பிச்சிட்டான், எம்மா எப்போ பாப்பா வரும், சீக்கிரம் வந்துருமா, இல்லாட்டினா எத்தனை நாள் ஆகும், எனக்கு எத்தனை நாள் ஆகுங்கிறத கரெக்டாக கணக்கு பண்ணி சொல்லு அப்படின்லாம் சொன்னால், நான் டாக்டர் இல்லைடா தங்கம், டாக்டர் வந்து இனிமே தான் சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு உனக்கு சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வாயை மூடிட்டு இருந்திருக்கான் என் சின்ன பையன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க. நாங்களும் ஜாலியாக இருந்தோம்.